திமுக ஆட்சியை வந்து எப்படா முடிச்சுட்டு எங்களை எப்படி ஆட்சி கட்டிலுக்குள்ள கொண்டு வரலான்னு மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒரு மேடையில் பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு மேடையில் பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்போம். அந்த மேடையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக வந்து ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய கட்சியா, மோடி வழியில் நல்லாட்சி கொடுக்கக்கூடிய கட்சியா. நல்லா நோட் பண்ணிங்க, மோடி ரெண்டாவதாக சொல்கிறார், முதல்ல எம்ஜிஆர் அவர்களை தான் சொல்கிறார். கூட்டணியில் இருக்கவங்கள நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு யாரை முதல்ல போடுறது, யார் ரெண்டாவது போடுறதுன்னு ஒரு கரெக்டாக தெரியுதுப்பா. அதே அதிமுக அப்படி லைட்டாக தலையில் ஒரு ஐஸை வைக்கிறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வழியில் பாஜக அப்படி நல்லாட்சி கொடுக்கறதுக்காக உருமாறிக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக திமுக ஆட்சி அகற்றிட்டு என்டிஏ கூட்டணியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு வெயிட்டிங் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் என்டிஏ கூட்டணிக்கு ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே, நமது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலே இன்றைக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற கட்சியாக, தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற கட்சியாக, நல்லதொரு கட்சியாக உருமாற கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த ஆட்சி கவிழும், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும். அதுக்கடுத்துதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சில கெஸ்டெல்லாம் வந்து வருவாங்க, லேட்டாக வருவாங்க, முன்னே வருவாங்க, பின்ன வருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க வந்துட்டு அழைப்பை ஏற்காமல் வர மறுத்த தலைவர்கள் அப்படின்னு கட்டம் கட்டிங்க தான் நியூஸை போட்டுற போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கட்டம் கட்டி நீங்கள் எதுவும் நியூஸ் போட்டுறாதீங்க, எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டாங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெளிவுபடுத்திட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கட்டம் கட்டி செய்தி போட்டுறாதீங்க, நீங்கள் என்ன தான் கட்டம் கட்டினாலும் நாங்கள் திமுகவை காலி பண்ணுறதுல தான் கட்டம் கட்டுவோம், அந்த கட்டத்துலேருந்து நாங்கள் ஒதுங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆக நீங்கள் இதை வேற அவர்கள் வரலையே இவர்களே வரலையேன்னு பத்திரிகையில் போட்டு கட்டம் கட்டிலாம் போட்டுற வேண்டாம், அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எந்த கட்டம் கட்டி போட்டாலும் சரி, நாங்கள் இந்த ஆட்சியை கட்டம் கட்டுறதெல்லாம் இருப்பதை தவிர. நெக்ஸ்ட்டு செய்தியாளர்கள் சந்திப்பு. மேடையில் பேசி முடிச்சுட்டு அப்புறமா செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு. அப்போ செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த எதையுமே நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு மின் கட்டணத்தை ஒவ்வொரு மாதமாக மாற்றுறேன்னு சொன்னாங்க. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில் கட்டுறோம். அப்போ வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை பில் கேல்குலேட் பண்ணி கட்டுற மாதிரி கொண்டு வர்றோன்னு சொன்னாங்க, கொண்டு வரல. அப்புறம் ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு சொன்னாங்க, அதை கொண்டு வரல. கேட்டால் அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி காது குத்தினுங்கிறாங்க. ஆக தேர்தல் வாக்குறுதின்னு அவங்க குத்த எதையுமே நிறைவேற்றலை, விலைவாசியை உயர்த்தினது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யவில்லை. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்கட்டணத்தை 2 மாதம் இருப்பதை 1 மாதத்திற்கு கணக்கெடுப்போன்னு சொன்னாங்க. அவங்க அதை செய்யவே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போன்னு சொன்னாங்க, செய்யவே இல்லை. அடுத்த வருஷம் செய்யறது மாதிரி சொல்லியிருக்காங்க.